ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து அதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் 1/4 ஸ்பூன் உப்பு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேங்க. அதில் முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி லைட்டாக அப்படியே கட் பண்ணி விட்டுக்கணுங்க. இப்போ இந்த முட்டையை இந்த மிளகாத்தூளில் நல்லா வறுத்துக்கலாங்க. எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே இந்த உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணுங்க. அதே லைட் சூடில் வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கணும். இப்போ இந்த முட்டையை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் அரை ஸ்பூன் சோம்பு, 3 பீஸ் பட்டை, 2 துண்டு லவங்கம், சீரகம் ஒரு அரை ஸ்பூன், பிரியாணி இலை ஒரு பீஸ். இது எல்லாமே இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன், இப்போ ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். 1 கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணிங்க. இப்போ அரிசி சேர்த்தாச்சு. இப்போ கொத்தமல்லி புதினா சேர்த்துடலாங்க. கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துட்டு இப்போ இது மேலே வரிசையாக இப்படி முட்டையை வச்சு விட்டுருவாங்க. வச்சுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். முட்டை பிரியாணி ரெடிங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது சிம்பிள் ஒரு ஈஸியான ரெசிபி தான். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.